திண்டுக்கல் பிரியாணி ஸ்டைல். ஓகேயா? என்னன்னா 299 சொல்றீங்க, ரைட்? அதுக்குள்ள 2 சிக்கன் வைக்கிறீங்க, முட்டை வைக்கிறீங்க. அது எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா? உண்மையாவே எங்க வீடியோக்காக வைக்கிறீங்களா, உண்மையாவே கஸ்டமருக்கு வச்சு கொடுக்குறீங்க? ஏன் வடக்கே நோட்டை போடுறது? காலம்ப வேலைக்கு போய்க்க நீங்க இங்க வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு டீயும் சாண்ட்விச்சும் ₹1.50 வயிறார சாப்பிட்டுட்டு தெம்பா வேலைக்கு போகலாம். சிக்கன் கடைக்குள்ள ஸ்ரீலங்கன் தமிழ் சாப்பாடு கேட்கவே வித்தியாசமா இருக்கு. வேலை போய்க்க சொன்னாங்க, பிரியாணி இருக்கு, கொத்தலட்டி இருக்கு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு. 299க்கு சிக்கன் பிரியாணி இருக்குன்னு ஸ்பெஷலா சொன்னாங்க. கடை எங்க இருக்குன்னு தான் யோசிக்கிறீங்க. கடை எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் ஹைஸ்லேயே அதிகப்படியான தமிழ் கடைகள் இருக்கிற இந்த அக்ஸ்பிரிட்ஜ் ரோட்ல இருக்கிற இந்த ஏரியாவில் தான், அதாவது சுஜி சலூனுக்கு பக்கத்துல தான் இந்த செலக்ட் சிக்கன் கடை இருக்கு. வெயிட் பண்ணுங்க, நீங்க பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு சலூனுக்கு தானே போறீங்க. பிள்ளைகளை விட்டா சமைக்க வேண்டாம். 299க்கு பிரியாணி வேண்டி கொடுங்க. 2 பீஸ் சிக்கன் வித் எக் அண்ட் ரைட்டா. வெரி சீப் பிரைஸ்ல இருக்கு, வந்து பாருங்க. நாங்க வந்து ஈஸியான ஏரியாவில் தான் இருக்கு, அதிகப்படியான தமிழ் கடைகள் இருக்கிற ஏரியாவில் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்களும் வந்து பாருங்க. நாங்க இப்ப உள்ள போறோம், வாங்க நாங்க உள்ள போவோம். இந்த கடையில என்ன ஸ்பெஷல், என்ன மாதிரி பிரைஸ்ல என்ன மாதிரின்னு சொல்லி உள்ளவே கதைப்போம். அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த கடையில என்னென்ன இருக்கு, என்ன ஸ்பெஷல் அண்ணா? நாங்கள் இப்போ சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் ஐட்டங்கள் ஸ்பெஷலாக போடுறோம். தமிழ் சாப்பாடுகள் எங்களோட சில்லங்கன் தமிழ் சாப்பாடு எல்லாம் ஸ்பெஷலாக நல்ல ஓப்பராக கொடுத்துருக்கோம். சிக்கன் மீன்ஸ் இதெல்லாம் என்ன மாதிரி ப்ரைஸ் இல்லைன்னா? அந்த சிக்கன் மீன்ஸ் வந்து இப்போ நல்ல ஓப்பர் பண்ணி போகுது. 20 மீன்ஸ் வந்து 599 கொடுத்து கொண்டுருக்குறோம். ஓல்ட் சிக்கன் ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா 699 கொடுத்து கொண்டுருக்கோம். வித்தியாசமாக ஒன்று இருக்கு, கிரில் சிக்கன் ரைஸ் மீல். ரைஸ் மீலாக இருக்குது, நல்ல ஓப்பர், நல்ல ரைஸ். நாங்கள் இந்த பிரியாணி ரைஸே தான் ஒயிட் ரைஸ் வேணுமெண்டா ஒயிட் ரைஸும் கொடுப்போம். வேறு வந்து குழந்தை சாப்பிடாதவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொடுப்போம். நல்ல இன்னொரு ஒரு வித்தியாசமா இருக்கு, சிக்கன் கடையில ஸ்ரீலங்கன் சாப்பாடுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் நாங்க. அதை பற்றி கொஞ்சம் விரிவிலக்கணமா சொல்லுவீங்களோ? நாங்கள் வந்து சிக்கன் எங்களோட ஸ்ரீலங்கன் சாப்பாடும் போட்டுக்கிறோம். மட்டன் கொத்து, மட்டன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அந்த ஐட்டங்கள், வெஜி ரோல் ஐட்டங்கள், சமோசா ஐட்டங்கள். சமோசா வந்து நல்ல பெரிய சமோசா, நல்ல டேஸ்டாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. அது வந்து ஒரு டீயும் சாண்ட்விச் வந்து நாங்கள் 150 கொடுக்குறோம். அது வந்து காலையில் எனி டைம் எடுக்கலாம். நீங்கள் ஒரு வேலை முடிஞ்சு வேலைக்கு ஒரு டயர்டாக இருந்தாலும் ஒரு டீயோ, ஒரு சமோசாவோ, ஒரு வடையோ, ஒரு ரோலோ ஏதாவது அதோட சேர்த்தா கொடுப்போம். என்னடா நாங்க வெளியால வரைக்கும் இப்ப என்ன சொன்னாங்கன்னா, இங்க வந்து பயங்கர எல்லாம் சீப்பான பிரைஸ்ல இருக்குன்னு சொல்லி நல்ல சாப்பாடுன்னு சொன்னாங்க. இந்த பிரியாணி எல்லாம் என்ன விலைக்கு கொடுக்குறீங்க? பிரியாணி வந்து 299 கொடுக்குறோம். உண்மையாவே 299 உண்மையா பாடிமையா தான். நாங்க 2 பீஸ் சிக்கனும் ஒரு எக் முட்டையும் கொண்டு வச்சு ஒரு புல் கண்டெய்னர், அந்த புல் ஒரு சாப்பாடு கண்டெய்னர்ல 299 கொடுக்குறோம். அதே மாதிரி லேம்ப் பிரியாணி வந்து 449 கொடுக்குறோம். 449 லேம்ப் பிரியாணி. கொத்துரட்டி எவ்வளவு? கொத்துரட்டி வந்து 4 பவுன். கொத்துரட்டி, ஃப்ரைட் ரைஸ், எல்லா கொத்தும். ஃப்ரைட் ரைஸ், வெஜியோ, ரோலோ என்னென்றால் இதெல்லாம் 4 பவுன். 4 பவுன் தான் கொத்துரட்டி. எல்லாம் ஃபிக்ஸ் பிரைஸ் தாங்க. வீடியோக்கு சொல்லி பாருங்க, நீங்க வீடியோல பாருங்க. ஃபிக்ஸ் பிரைஸ், அடிச்சதான் ஃபிக்ஸ் பிரைஸ். கொத்துரட்டி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா எல்லாம் உடனுடனே போட்டு உடனுடன் நீங்க கஸ்டமர் வந்து எத்தனை கொத்து கேட்குறீங்களோ, ஒன்றுல இருந்து எத்தனை வரைக்கும் நீங்க எத்தனை கேட்குறீங்களோ உடனே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா நாங்க போட்டு அடிச்செல்லாம் வைக்க மாட்டோம். போட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா உடனே அடிச்சு தருவோம். ஒரு 5 மினிட்டோ 10 மினிட்டோ பிசிக்கேட்ட மாதிரி உங்களுக்கு டைம் சொல்லுவோம். அது ரெடி, அவ்வளவுதானோ. ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா அடிச்சு தருவோம். சாப்பாடு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி டெலிவரி பண்ணுவீங்களா? நீங்கள் பெரிய ஆர்டர்னு சொன்னா நாங்க டெலிவரி கட்டாயம் தருவோம் உங்களுக்கு. நல்ல பிரைஸ் இதோட போகணும்னு சொன்னா அதோட குறைச்சும் தருவோம். நீங்க பெரிய அமௌண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு, கட்டாயம் இருக்கு. நாங்க குக் பண்றத உள்ள பார்க்கலாமா? ஃப்ரெஷ்ஷா செய்யறது எல்லாம் கட்டாயம் பார்க்கலாம். வேற போறீங்களா? உள்ள வரட்டா? வாங்க. ஓகே. இந்த கடையின் ஸ்பெஷலே என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் எங்கேயுமே இல்லாத விலைக்கு எங்கட ஸ்ரீலங்கன் தமிழ் சாப்பாடு இங்க கொடுக்குறாங்க. இங்க சிக்கன் கடைன்னு சொல்லி தான் வெளியில போட்டிருக்கும். உள்ள பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான தமிழ் சாப்பாடு எல்லாமே இங்க இருக்கு. சிக்கன் கொத்து பாத்தீங்கன்னு சொன்னால் 4 பவுண்ட், மட்டன் கொத்து 4 பவுண்ட், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 4 பவுண்ட் அண்ட் மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 4 பவுண்ட், ரைஸ் அண்ட் கறி பாத்தீங்கன்னு சொன்னா 450 அண்ட் வெஜ் ரோல் பாத்தீங்கன்னு சொன்னா 3 வெஜ் ரோல் 1 பவுண்ட் அண்ட் சிக்கன் ரோல் பாத்தீங்கன்னு சொன்னால் 2 சிக்கன் ரோல் 1 பவுண்ட் அண்ட் மட்டன் ரோல் ஆல்சோ 2 மட்டன் ரோல் 1 பவுண்ட் அண்ட் வடை பாத்தீங்கன்னு சொன்னா 4 வடை 1 பவுண்ட்
அண்ட் சமோசா பாத்தீங்கன்னு சொன்னா 1 பவுண்ட் அண்ட் ஒரு டீயும் ஒரு சாண்ட்விச்சும் பாத்தீங்கன்னு சொன்னா ₹1 மட்டும்தான். இப்போ நாங்கள் உள்ள போக போகிறோம். உள்ளே போய் பிரியாணி கொத்துரட்டி அவங்க எப்படி செய்கிறாங்களன்றதை நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். வாங்க உள்ளே போவோம். அவங்களோட எப்படி பிரியாணி கொத்துரட்டி வர ஐட்டங்கள் சரி என்ன மாதிரின்னு பார்ப்போம். உள்ளே போகும் முதல் அண்ணா கூப்பிட்டு கேர்நெட் கேட்போம். கேர்நெட் போட்டு தான் உள்ளே போகணும். கேர்நெட் ஒன்று தாரீங்களா? நாங்கள் நல்லா இருக்கு. நீங்களும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே. பிரியாணி ரெடியா? பிரியாணி செயல்முறை எப்படி செய்றீங்களான்னு ஓகே. உள்ள வாங்க. நாங்கள் உள்ள வாங்க. எப்படி பிரியாணி செய்யணும்ன்றதை நாங்கள் உங்களுக்கு அடுத்து பார்ப்போம். அண்ணா இப்போ நீங்கள் என்ன சமைக்க போறீங்க? நான் ஒரு சிக்கன் பிரியாணி ஒன்று. சிக்கன் பிரியாணி இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இதில் நாங்கள் வந்து ஆயில் விடுவோம். விளங்குதா? இதுல வந்து நாங்க நெய் விடணுமா? எத்தனை உள்ள பிரியாணி அண்ணா? இத்தனை பேருக்கு இது வந்து 50 பிரியாணி போடுறாங்க சார். 50 பிரியாணி போடலாமா? 50 பேர் சாப்பிடலாம். இதுல கொஞ்சம் மெட்டீரியல் இருக்குது. என்னன்னு நான் போட்டுட்டு சொல்றேன். ஓகே. இதுல வந்து கருவா போட்டிருக்கிறேன், ஏலக்காய் போட்டிருக்கிறேன், ஸ்டார் பூ அந்த போட்டிருக்கிறேன், மற்றது ஜாதி பத்திரி போட்டிருக்கிறேன். அந்த ஸ்டார் பூ வந்து அந்த அன்னாசி பழ அன்னாசி பூ. மற்றது வந்து பிளாக் கார்டிமம் போட்டிருக்கிறேன், கிரீன் கார்டிமம் போட்டிருக்கிறேன். ஓகே. இது நீட்டு மட்டையா இருக்கா? கருவாப்பட்டை. இது வந்து இந்தியன் கருவாப்பட்டை, ஸ்ரீலங்கன் இல்லையா? என்ன டிஃபரெண்ட் என்ன? ஸ்ரீலங்கனுக்கு இந்திய பிரியாணி கொஞ்சம் ஃபேமஸ் வந்து இந்தியன் தானே. ஓகே. அப்ப அந்த கருவாப்பட்டை போட்டா நாங்கள் கொஞ்சம் இதா இருக்கும், ஸ்பெஷலா இருக்கும். இப்படி இந்த சைஸ்ல வந்து நாங்க ஒனியனை வந்து போடணும். என்ன ஒனியன் போறீங்க? டைஸ் ஒனியனா ஸ்லைஸ் ஒனியனா? ஒயிட் ஒனியன் 2.5 கிலோ போடுவோம். 2.5 கிலோ. ஓகே. ஒனியன் வந்து எத்தனை நிமிஷம் பண்ண வதங்கணும்? ஒரு 7 மினிட்ஸ். இந்த கோல்டன் பிரவுன்ல எடுக்கணும். நல்ல பொன் கலரா வரும். என்னங்க? கோல்டன் பிரவுன்ல வரும். கோல்டன் பிரவுன். எத்தனை மணித்தியாலத்துக்குள்ள பிரியாணி ரெடி ஆகும்? பிரியாணி நம்மளா எத்தனை மணித்தியாலம்? நம்மளா 1 hour 120 ஒரு மணித்தியாலம் 20 நிமிஷம். தம் பண்றது வந்து 25 மினிட்ஸ் வரும். 20 தம் பிரியாணி. தம் பிரியாணி. வேற பிரியாணியை பற்றி சொல்லுங்க. வேற என்ன செய்யணும்? அடுத்தது நீங்க என்ன செய்யறீங்க? இனி நாங்க இது பொங்கல் வந்தோடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுவோம். பட் அதுவும் கொஞ்சம் பொங்கல் வரைக்கும் டொமேட்டோ ஆட் பண்ணுவோம். ஸோ நாங்கள் அந்த செயல்முறைக்கு நாங்கள் போவோம். அது மட்டும் நாங்கள் வெயிட் பண்ணணும் அண்டில் கோல்டன் ப்ரௌன் வரும். அன்னாசிப்பு கருவாப்பட்டை என்ன வாசனைக்காக போடுறதா இல்லாட்டி? எல்லாம் வாசனைக்காக. இது என்ன? garlic and ginger paste. Ginger paste, yeah. Garlic ginger ஒண்டா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி. ஒண்டா சரி அரவாசி சரி அரவாசி.
ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்ல இருந்து எல்லாம் வந்து கார்லிக் ஜிஞ்சர் அந்த பச்சை மணம் போக மட்டும் வெயிட் பண்ணணும். அது பொன் கலர் வந்துச்சுன்னா அந்த மனம் மட்டும் போச்சு. கோல்டன் ப்ரௌன் வேற மாதிரி புதினா மல்லியில. ஓகே, போட்டு எத்தனை நிமிஷம் நீங்க கிண்டணும்? ஒரு 2 minutes 3 minutes அல்ல. ஓகே, அத அது என்ன போட போறோம்? அடுத்த டொமேட்டோ பேஸ்ட் போடுவோம். இந்த கலருக்கு வந்துட்டല്ലോ. டொமேட்டோ பேஸ்ட் போடுவோம். டொமேட்டோ ஸ்லைஸ் பண்ணி போட போறீங்க? கூடுதலான பேர் ஸ்லைஸ் பண்ணி போடுறது, நாங்க வந்து அடிச்சு போடுறோம். நாங்க என்னன்னா அந்த பிரியாணிக்குள்ள அந்த டொமேட்டோட பீஸ் ஓகே இதா இருக்குன்னு சொல்லி இப்படி அடிச்சிருக்கிறோம். நாங்க ஆட் பண்றோம் இதுல. டொமேட்டோ பார்த்து நீங்க 2 minutes குக் பண்ணணும். கலர் மாறும். கலர் மாறணும். அதே கலருக்கு வரும். ஒரு 2 minutes. எண்ணெய் வந்து மேல வரணும். மேல வந்தா டொமேட்டோ வந்து குக் பண்ணால ஆயில் வந்து மேல தான் டொமேட்டோ குக் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஓகே. இப்ப இருந்தே நாங்க இப்படியே அந்த அடிய வந்து இப்படி வச்சிருக்கணும். இல்ல அந்த அடி பிடிக்காம பிடிக்கும். அது இப்ப இருந்தே இந்த இதுலயே வச்சிருக்கோம். மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கோம். எல்லா இடத்தையும் பிடிக்காம பாத்துக்கணும் தான். இல்லாட்டி பிரியாணி 10 கிலோ போட்டோம்னா 3 கிலோ அடி பிடிக்கும். டெஸ்ட் மாறு மீனுக்கு அடி மனம் வந்து இது பண்ணு. ஜோக்கெட் தேவையான அளவு ஜோக்கெட் நீங்க போடணும். நாங்க வந்து என்ன ஃபேட் ஜோக்கெட்டா இல்ல லோ ஃபேட் ஜோக்கெட்டா? இது நார்மல் 1 கிலோ போடுவோம். எங்களுக்கு அது கணக்கு தெரியும் இப்படி போட. அது உப்பியே நல்ல வாசமா இருக்கு. பிரியாணி சமைச்சு கூடிய அப்படி வாசமா இருந்து எங்களுக்கு அதை பார்த்து இதை விட இன்னொரு ஃப்ளேவர் போடத்தான் இன்னும் வாசம். அந்த மாதிரி வாசமா இருக்கு. கிச்சனுக்கு எனக்கு உப்பே பசிக்குது. சரியா, நீங்க சாப்பிடணும் போல இருக்கு. வெயிட் பண்ணுங்க, பிரியாணி முடிய மட்டும் நான் நல்லா பொறுக்கலாம் இருக்கு. ஆனா இந்த பிரியாணி இப்ப என்ன பிரியாணி? இந்த பிரியாணி எந்த பிரியாணி? இது வந்து திண்டுக்கல் பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி ஸ்டைல்ல கலர் எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். திண்டுக்கல் பிரியாணி ஸ்டைல்ல நம்மட ஸ்பைசி போட்டு செய்றீங்க. மசாலா வந்து நாங்க சீக்கிரட்டே எங்களை சொல்ல இல்லாம மறைக்கிறீங்க பாத்தீங்களா? இல்ல நாங்க எதி போடுவோம். ஒரு ஃபிளேவர் உண்டு. அது கொஞ்சம் வெங்கட இதுகள் சேர்ப்போம். அதெல்லாம் வேணும்னா உங்களுக்கு சொல்றேன். தனியா வீடியோக்கு சொல்ல மாட்டேன் பாத்தீங்களா? இதுக்குள்ள 4-5 விதமான மசாலா ஸ்பைசி இருக்கு. எல்லாம் நல்ல வாசமா இருக்கு. பிரியாணியோட இது வாசமா இருக்கு, நல்ல வாசமா இருக்கு. என்னென்ன ஸ்பைசி என்னன்னா அவங்களோட சீக்ரெட் மசாலாவா? ஸோ அதான் பாப்பா என்ன சீக்ரெட் மசாலா. இனி வெறும் பாசம் பாருங்க. பிரியாணி
தெரியுதா? இவ்வளவு நேரமும் சால்ட் போடலன்னு கேட்டிங்களா இருந்தா நாங்க ஏர்லியா சால்ட்டை போட்ட மாதிரி இருந்தா அடி பிடிக்கிற தன்மை கூட. ஓகே ஓகே. நாங்க என்ன சில செய்யணும், பேர் வெங்காயம் போட்ட உடனே உப்பு போடுறோம். ஏனென்றா வெங்காயம் உப்பு போட்டோன்னா ஒனியன் வந்து ப்ரௌன் கலர் நான் அது பிடிக்குங்க. ஓகே. இப்போ நீங்க தேவையான அளவு உப்பு போட போறீங்க. அது வந்து நாங்க செஞ்சு பார்த்து பிடிச்ச இது. தேவையான அளவு உப்பா இந்த பிரியாணிக்கு இது காணும். இனி போடுறேன் இல்லை குழம்பு. மசாலா ஒரு ரெஸ்ட் பாருங்க. இப்ப தண்ணி விடுறோமா? எத்தனை லிட்டர் தண்ணி விடணும்னா இதால தேவையான அளவு ரைஸ் ஒரு ரைஸ் ஏற்ற மாதிரி. இப்ப நாங்க வந்து 5 கிலோ ரைஸ் போட்டோம்னா இதுல 4 தண்ணி விடுவோம். எத்தனை கிலோ ரைஸுக்கு இந்த பிரியாணி? 5 கிலோ. 5 கிலோன்னா 50 பிரியாணி வரும். 5 தண்ணி விட்டுட்டேன். சிக்கன் வந்து 10 கிலோ போடுவோம். தண்ணி பாயில் பண்ணி வர ரைஸ் போடணுமா? இப்போ ரைஸ் நாங்கள் இறக்க போகிறோம். சிக்கன் இறக்கணும். முதல் சிக்கன் மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் தான் விடணும். இல்லைண்டா உடையும் சிக்கன். சிக்கன் இல்லை இல்லை அதை நான் கொட்டுவேன். வாளியோடைய சிக்கன் போட போகிறேன்னா அதுக்கு தான் எல்லாம் சிக்கன் காலோ இல்லாட்டி சிக்கன் பிரஸுமோ? ஓ பிரஸ் இல்ல. ஓ காலும் காலில் 2 ஆகுற ஒரு துடை அப்படியே ஒரு ஃபிஷ் ஒரு லெக். இதுல நாங்க வந்து 2 ஒரு லெக் ஒரு இதுவும் வைப்போம் ஒரு பிரியாணி. நல்ல பிரைஸ் 2 பீஸ் வரும். ஓ பீஸ் வரும். நல்ல ஃபுல் மேலா வரும். சீப்பான பிரைஸ். கூடுதலான நேரத்துல ஒரு பீஸ் தான் வைப்பாங்க. அல்லாடி இதை சின்ன நவட்டி இருப்பாங்க. கன நேரம் மூடக்கூடாது. ஒரு 3 மினிட்ஸ் அப்படி சும்மா மூடுவோம். கரெக்டாக மூடுறோம்னா கூட அவிஞ்சு உடைஞ்சிருக்கு. இப்படி இந்த நார்மலா இப்ப கொதிக்குது. கொதிக்க வலிக்கிறதுக்கு நாங்க ஒரு அடியை பார்க்கணும். எப்படி கீழே பிடிச்சிருக்காண்டு லைட்டா பிடிச்சிருக்கோண்டு பார்க்கணும். இப்படி பார்க்க தெரியும் எங்களுக்கு. இப்போ இனி நாங்கள் ரைஸ் போடணும். ரைஸ் எடுத்துட்டு வரேன். 1 மினிட். அண்ணா நெய் தாங்க கொஞ்சம். இது கொஞ்சம் நெய் நாங்கள் நார்மலாக விட்டு மிக்ஸ் பண்ணுறோம். நாங்கள் ஓகே இப்போ போடுவோமா?
இதுதான் அவதானமா இருக்கணும். கூட மிக்ஸ் பண்ண கூடாது. ஓ எல்லா இடத்துலயும் ரைஸ் இருக்கும். அவியத்தான் கணக்க வேற மாதிரி. இப்ப பார்க்க உங்களுக்கு கூட சிக்கன் மாதிரி தான் தெரியும். அதாங்க அந்த ரைஸ் வந்து எல்லா சிக்கனுக்கு முடியல உள்ள எல்லாம் இது பண்ணி இந்த தண்ணியிலே ரைஸ் அவியும். இவ்வளவு தானே, இனி ஒன்றுமே இது கட் பண்றது. வேணும்னா நாங்க கொஞ்சம் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். வாசத்துக்கு இன்றைக்கு நம்மள ஆட் பண்றோம். ஓகே, இதே இப்ப விடுறதுன்னா இவர் தான் அந்த பிரியாணி நாங்கள் ஓப்பன் பண்ணா நல்ல வாசனை ஒன்று வரும். கொஞ்சம் போடுவோம். வாசத்தை பாருங்க. சரி, ரோஸ் வாட்டரா இதுதான் கடைசியா இது பண்ண போறோம். இனி மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்றோம். இனி வைக்க மாட்டோம். க்ளோஸ் பண்ணேக்க ஸ்டீம் ஓ பண்றதா ஸ்டீம் எரியுமா? ஓ பண்ணி போட்டு திருப்பி போடுவோம். இந்த கல்லை வச்சு நான் வச்சு காட்டுறேன். பிரான்ஸ்ல அங்கேயும் தமிழ் கிடையாது. அங்கேயும் தமிழ் கிடையாது. அங்க பிரியாணி வேற ஏற்றிக்கணும். நான் வேற இடத்துல ஓர்டர் செய்யறேன். ஓகே, வச்சுட்டு ஏற்றிக்கோ. லேட்டா ஸ்டீம் ஸ்லோ பண்ணுங்க. எல்லாம் விட்டாச்சு, எல்லாம் விட்டாச்சு. ஓகே, இப்போ பிரியாணி ரெடி ஆயிட்டது. இனி தம்மே தோணும். 25 மினிட்ஸ் தம்மே தோணும். இப்போ இவரை நாங்கள் இறக்கிட்டு அந்த கல் கீட் பண்ணியிருக்கிறோம். கீழே வச்சுட்டு இவரை மேலே வச்சு தம் பண்ணி நீங்க டோட்டலி ஸ்டீம் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த லிட்டர் கவர் பண்ணிட்டு அந்த கல்ல வந்து இதுல மேல வைக்கணும். கீழே 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 வைக்கணும். ஓகே, வெயிட் பண்ண வேணாம். இப்போ நாங்கள் வைக்கிட்டு கவனமாக இருக்கோன்னு நாரி போயிடும். அலுமினியம் பேப்பர் இது என்ன செய்யறீங்க? வேற தம் பண்ண போறேன். இவர என்னன்னு சொன்னா அந்த ஏர் வந்து வெளியில வராம கவர் பண்றோம். அது உள்ள ஸ்டீம் வந்து வெளியால வராம கவர் பண்ண போறோம். அடுப்பு க்ளோஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஒரு கஷ்டம். எல்லாம் இது பண்ணி போட்டு ஒரு நிமிஷம் போடுவேன். அக்கா சம்பள அடிச்சல இருக்கானே.
கால் பண்ணா இருக்கு கொஞ்சம் ஒருக்கா கால் பண்ணுங்க. இல்ல இந்த ஆவி வெளியே போச்சுன்னு சொன்னா அரிசி வந்து தண்ணி வெளியே போறதானே ஆவி அரிசி வந்து ஸோ ஸ்டீம் போகாம நீங்க பாயில் பேப்பர் வச்சு மேலால போட்டுட்டு கவர் பண்ணிட்டு சரி அவ்வளோதான். அப்ப ஏதாவது ஒரு பாரமே தோணும் நம்மள நாங்க இப்படி ஏத்தி விடுவோம்ல ஹெவிக்கா இதே காணும் இது வச்சா சரி எடுக்கலாம். இதை வந்து அவங்க லிட்டை வந்து மூடிட்டு அலாம் செட் பண்ணி வச்சுக்காங்க 25 நிமிஷம். 25 நிமிஷத்தால ரெடி ஆகும்னு சொல்றாங்க. இனி நாங்கள் இந்த பிரியாணியை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குன்ட்டு நாங்கள் ஒரு ரிவ்யூ தரலாம். இப்போ நாங்கள் இப்போ எல்லாரும் சொன்ன ரிவ்யூல நாங்கள் நாங்கள் ஓகே அண்ணா. இப்போ நீங்கள் வடை சுடுறீங்க, எனக்கு பல நாள் ஒரு கேள்வி ஒண்டி இருக்கு. அந்த கேள்விக்கு பால் தருவீங்களா? ஏன் வடைக்கே நோட்டை போடுறது? ஓட்ட வடை எதுக்குன்னு எல்லாம் சும்மா காமெடிக்கு சொல்லுவாங்க. அது வடையில அந்த ஓட்டை இருக்கிறது வந்து டேஸ்ட் சும்மா அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த ஓட்ட வடையில வந்து இந்த ஓட்ட தான் உள்ள உள்ளது வேகும். உண்மையான ரீசன் வந்து உள்ள வேகிறது உள்ள வேறது. ஏன் இப்ப கடலை வடைக்கு ஓட்ட போடுறது இல்லை? கடலை வடையில வந்து உங்களுக்கு உளுந்து வந்து உங்களுக்கு வேகிறது கொஞ்சம் ஃபாஸ்டா அந்த டக்குனு ஃபாஸ்டா வந்து வெளியில கறிக்கணும், உள்ள வேகாது. இதுன்னா உங்களுக்கு வந்து நார்மல் காணா இருக்கிறதுனால டைமேஜ் எடுக்கலாம். உளுந்தோட தான் எடுக்கணும். அது மாதிரி இது வந்து ஒரு நடையில போட மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு நடை போட்டு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் பல நாள் கேள்விக்கு ஒரு பதில் அடைச்சிருக்கு. நம்மளால யோசிக்கணுங்கன்னா வடைக்கு நோட்டை போடுறாண்டு. ஓகே ஒரு கேள்வி கொத்தரட்டிக்கு முதல் வந்து நாங்க வெங்காயம் போடுவோம். இதுக்கு ஒனியம் வந்து டைஸ் ஒனியன் போடுறேன் நீங்க சின்ன சின்ன. ஓ இது இந்த சைஸுக்கு வெட்டுவோம். ஆக சின்ன வெட்டுறேன். யா சிக்கன் கொத்தா மட்டன் கொத்தா செய்யறீங்க? நாங்க மட்டன் கொத்து. மட்டன் கொத்தா சிக்கன் கொத்தும் போடுவோம். இப்போ மட்டன் கொத்தம் போடுவோம். இது வந்து ஸ்ரீலங்கன் கொத்தா? யா ஸ்ரீலங்கன் கொத்து ரொட்டி. என்ன லீக்ஸா? லீக்ஸ் போடுறோம். லீக்ஸ் வந்து வெங்காயம் போட்டு கொஞ்சம் கலர் வந்தா லேட்டா போடுறோம். ஏன்னாண்டா லீக்ஸ் வந்து குயிக்கா வேகுறதானே எரிஞ்சு போடும். பச்சை மிளகாய் வந்து எத்தனை கொத்தரட்டி போடுறீங்க? இது ஒரு கொத்தரட்டி போடுவோம். இப்படி நார்மலா போடுவோம். ஸ்பைசியா போடுறதுன்னா கொஞ்சம் கூட போடுவோம். இவ்வளவு போடுவோம். கருவேப்பமில்லை ஜூஸ் தேவையான அளவு கருவேப்பமில்லை. கருவேப்பமில்லை நாங்க நல்லா யூஸ் பண்ணுவோம். எங்களுடைய தமிழாக்கள கருவேப்பமில்லை பிரிப்போம். கருவேப்பமில்லை சேர்த்தா தலைமுடி எல்லாம் கறக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காக அப்பமில்லை எல்லாம் தலைமுடி நீளமா வருமா கறக்குமா? நாங்க ஒரு கொத்தரட்டிக்கு 2 முட்டை போடுவோம். மஞ்சள் கருவோட தான் போடணுமோ? ஓ ரெண்டு முட்டை போட்ட வேண்டாம். 2 முட்டைக்கு அளவு தான் நாங்க சால்ட் போடணும். சேர்க்கணும். ஓகே அதை விட நாங்க கூட சேர்த்தோம்னா இதா வந்துடும், கூடிடும். என்ன கறிக்கு போட்டிருப்போம். இதுல வந்து இந்த முட்டையோட ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. அதாவது விட்டா அந்த வெடுக்கு வந்து நான் கொத்தரொட்டியில மணக்கும். இப்ப இந்த நல்லா இதா வந்த பிறகுதான் ரொட்டி போடணும் நாங்க. அப்பதான் வாசம் பெறும்.
ஆ? இது நாங்களே போட்டு வீசி நாங்களே வெட்டி எல்லாம் செய்வோம். நீங்களே பீச் ரொட்டி போட்டு வட்டி ஓ. வச்சிருக்கீங்க. கிரேவி கொஞ்சம் விடுற நாங்க எல்லாரும் விடுறதுல நாங்க கொஞ்சம் விடுவோம். இதுல கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுவோமா? இந்த குழம்பிற்கு தானே அது இந்த முட்டையில சேர்றதுக்காண்டி நாங்க கொஞ்சம் விடுவோம். மட்டன் கிரேவி இதுல கொஞ்சம் விட்டோம்னா அந்த முட்டை இதுகள்லையும் இந்த கிரேவி வந்து நார்மலா இது பண்ணிடும். இதுதான் நான் ரொட்டி ஆட் பண்ண போறோம். இப்படி நாங்க கையால ஒரு இப்படி போட்டோம்னா ஒரு கொத்து ரொட்டி. ஓகே உள்ள ஒரு 10 ரெடி காணும். ஓ எல்லாரும் பார்த்தீங்கன்னா கறி போடாம கொத்துறாங்களேண்டு நாங்க கறியை போட்டு கொத்தின வேண்டாம் இறைச்சி எல்லாம் உடைஞ்சு. உறைஞ்சிடும். பிறகு நைஸா கொத்தி இருக்கும். எங்களுக்கு ஒரு அளவு தெரியும், ஒரு கொத்து ரொட்டிக்கு இவ்வளவு கறி உண்டு. ஆ. அதே கணக்கு நாங்க விடுவோமா? இது ஒரு 10 ரெடிக்கா? யா. மெதுவோட ரெடி ஆயிட்டு எடுத்துடலாம். ஓகே ஃபைனலி கொத்துரட்டி ரெடி. என்ன ஸ்பெஷல்னு சொன்னா கொத்துரட்டிக்குள்ள கடைசியாச்சும் ஒனியம் வச்சுக்காங்க, லெமன் வச்சிருக்கிறாங்க. நாங்கள் இப்போ கொத்துரட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போட போற அதையும் பார்த்துட்டு நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு வழியாக டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்கான்னு சொல்லுவோம். அண்ணா இப்போ சிக்கன் ஃப்ரைஸே ரெடி ஆகுது. ஆமாம். என்ன ஆயில் விட்டுட்டு இப்போ முட்டை போட்டுறீங்களா? அதுக்கப்புறம் முட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ். ஆனியன், இது டைஸ் ஆனியனா? ரைஸ் ஆனியன், கேரட், கோவா, கேரட் கோவா ஸ்லைஸ் ஆவட்டி போடணும். ஆமாம். கொஞ்சம் லீக்ஸ் போடுவோம். என்ன இது? லீக்ஸ் லீட்ஸ். ஓகே. மிக்ஸ்டு கேப்சிகம். மிக்ஸ்டு கேப்சிகம். இது மிக்ஸ் பெப்பர், மிக்ஸ்டு ரெட், green and yellow. யா. அதோட சிக்கன். சிக்கன் தேவையான அளவு சிக்கன். ரைஸ் போட்டு
என்ன இது இது டார்க் சோயா சாஸ். டார்க் சோயா சாஸ். இது வந்து சில்லி ஆயில். சில்லி ஆயில் நாங்கள் அடிக்கிறது. சில்லி ஆயில். இது என்ன இது சால்ட். சால்ட். பிளாக் பெப்பர். அடிச்ச ஸ்ப்ரிங் ஆனியன். இது என்ன இது ஸ்ப்ரிங் ஆனியன். ரெடி. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. அப்படியா? ஃபைனலி சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் ரெடி. நாங்கள் முன்னுக்கு இருந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு சொல்றோம். கண்ணை தூக்கிடுங்க. ஏன்னா அந்த கண்ணை அழுக்காருன்னு சொல்றாங்களா, அதை தூக்கிடுங்க. ஃபைனலி சிக்கன் பிரியாணி 25 மினிட்ஸ் செட் பண்ணி வச்சாங்க. எல்லாமே 25 மினிட்ஸ். பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ரெடியா என்ன மாதிரி இருக்கும். இப்போ 25 நிமிஷம் ஆச்சு பிரியாணி ஓப்பன் பண்ண போறோம். ஓகே, ஃபைனலா ஓப்பன் பண்ணுங்க. அப்படி வேற ஏதாவது சொல்லி பார்ப்போமா? சொல்லுவேன். ஓபன் பண்றேனா? இருக்கட்டும். உங்களுக்கு அண்ணா என்ன இப்படி வாசமா இருக்கு, சூப்பரா இருக்கு பார்க்கவே. இப்ப நாங்க கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணுவோம். என்ன நெய் ஏன் பண்றது வாசத்துக்கா? அப்ப நாங்க தம்முடைக்கு அப்புறம் தானே. அப்ப ஓகே. ரோஸ் வாட்டர். அது மட்டும் அதுவும் கொஞ்சம் அட்வான்ஸ் தான். இது ரோஸ் வாட்டரா? ஓகே. இது கொஞ்சம் இது ஏன் விடுறது இப்ப வாசத்துக்கா? இதான் அந்த ஃப்ளேவர் ஓடி ஓடி வாரதுக்கு பிரியாணிக்கு. நாங்க தம் உடைப்போம். ஃபைனலி தம் உடைக்க போறீங்க. சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போ இவர் வந்து தம் உடைக்கிறார். இப்போ நாங்கள் இப்போ ஃபைனலி இப்போ இனி சாப்பிடலாம். ஓ, ரைஸ் எல்லாம் அப்படியே முழுசாவே இருக்கு பாத்தீங்களா? சிக்கன் அப்படியே சிக்கன் பீஸ் எல்லாம் உடையாமல் அப்படியே பிரசா இதுக்குள்ள சிக்கன் ஓடுற மாதிரி இருக்குல்ல உண்மையாவா? சரி, சிக்கன் எல்லாம் உடையாம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. தம் பிரியாணிக்கு உண்மையில நல்லா இருக்கு, நல்லா வாசமா இருக்கு. நீ நாங்கள் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா தான் அதோட டேஸ்ட் என்ன மாதிரி என்று தெரியும். ஃபைனலி நாங்கள் வழியால போறோம். இப்படி ஒரு சிக்கன் ஒன்று வைப்போம், ஒரு கால் இப்படி ஒன்று வைப்போம். ஓகே, அடுத்தது பிரியாணி போடுவோம். ஓ அடே அபி புடுங்க. இதுக்குள்ள 2 பீஸ் வச்சீங்க. உண்மையாவா நீங்க வீடியோக்கா வச்சீங்களா இல்ல உண்மையா வச்சு கொடுக்குறீங்க? இல்ல, நாங்க உண்மையாவே 2 பீஸ். நீங்க கஸ்டமர்ட்ட கேட்டு பார்க்கலாம். மற்றது நாங்க டபுளா நாங்க இத பாடிக்கு தங்கட்டும். உண்மையில நல்லா இருக்கு. சிக்கன் பீஸ் முட்டை வைக்கிறீங்க, சிக்கன் வைக்கிறீங்க. முட்டை இப்படி வைப்போம். என்னன்னா 299 சொல்றீங்க, ரைட்? அதுக்குள்ள 2 சிக்கன் வைக்கிறீங்க, முட்டை வைக்கிறீங்க. அது எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபிளா? உண்மையாவே எங்க வீடியோக்கா வைக்கிறீங்களா உண்மையாவே கஸ்டமருக்கு வச்சு கொடுக்குறீங்க? உண்மையாவே கஸ்டமர் வைக்கிறோம். நாங்க எங்களோட பிரியாணி வந்து 299 தான். எங்களுக்கு கட்டுப்படி ஆகுது, நாங்க வச்சு கொடுக்குறோம். கஸ்டமர் ரிவ்யூவை பாக்குறீங்க. கஸ்டமருக்காக நீங்க கஸ்டமர் தான் தேவை. உண்மையில நாங்க இப்ப 10 பிரியாணி விற்கிற இடத்துல நாங்க 50 பிரியாணி விற்போம். உண்மையில
சொன்னா நம்ப மாட்டீங்க. உண்மையில நான் அதுல பார்க்க எனக்கு முன்னாடி 2 சிக்கன் வைக்கிறார், எக் வைக்கிறார். உண்மையில வாசமையா இருக்குது. இதுல பார்க்க எனக்கு வாய் விடுது, வழியாலவே சாப்பிட போறேன். வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நாங்க எதிர்பார்க்கல 299க்கு 2 சிக்கன் எக். அதோட ரைத்தா ரைத்தா மேக்கிறீங்க. ஒரு ரைத்தா தருவோம். 299க்கு சிக்கன் பிரியாணி, 2 சிக்கன் பீஸ் எக் வித் ரைத்தா. ரைத்தா சரியா பாப்போங்க. உள்ளவே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சொல்றோம். நம்ப இல்லாம இருக்கு. 299க்கு இவ்வளவு சீப்பா கொடுக்குறாங்கன்னு நம்ப இல்லாம இருக்கு. எனக்கு தானே எல்லாம் தாங்கணும். எல்லாம் சாப்பிடுறோம். வெயிட் பண்ணுவோம். சாப்பிட்டு கடையில ஸ்பெஷலே இதுதான். 2 சிக்கன் பீஸ், ஒரு முட்டை, 299. ஹைதராபாத் பிரியாணி அதெல்லாம் கொஞ்சம் உரைப்பு இல்லாம இருக்கு. பட் இது வந்து எங்களோட ஸ்ரீலங்கன் ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைசியா போட்டுருக்கு. எனக்கு இந்த கொத்து பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரைட் ரைஸும் நல்லா இருக்கு, உரைப்பா இருக்கு. நீங்க வேணும்னு சொன்னா நிறைய பேர் சில பேர் உரைப்பு சாப்பிட்றதில்ல. வேணும்னு சொன்னா நீங்க உரைப்பு குறைய போட சொன்னா உரைப்பு குறைய போடணும். பட் நாங்க கொஞ்சம் உரைப்பு கூட தான் சாப்பிட்றோம். அப்போ எங்களுக்கு ஓகே. 4 பவுண்டுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் மட்டன் ஃப்ரைட் ரைஸ் எந்த கடையிலையுமே தரமாட்டாங்க, அதுவும் இந்த டேஸ்ட்டுக்கு. கொத்துரட்டியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயும் இல்லாத ப்ரைஸ் 4 பவுண்ட் மட்டும்தான். மட்டன் கொத்து, சிக்கன் கொத்து. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாப்பாடு மட்டும் இல்லை, நீங்கள் ரைஸ் அண்ட் கறியும் எடுக்கலாம். ரைஸ் அண்ட் கறி நீங்கள் எப்படி எடுக்கலாம்னு சொன்னால் ரைஸோட சிக்கன் எடுக்கலாம், இல்லாட்டி மட்டன் எடுக்கலாம். ஸோ சிக்கனோட வந்து உங்களுக்கு ஒரு வெள்ளைக்கறி தருவாங்க, இல்லைன்னு சொன்னால் மட்டனோட ஒரு வெள்ளைக்கறி தருவாங்க, அதோட ஒரு முட்டையும் வச்சு தருவாங்க. ஸோ இந்த ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ 450க்கு இந்த ஆஃபர் இருக்குது. சாப்பிட்டு எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. செலக்ட் சிக்கன் அக்ஸ்பிரிட்ஜ் ரோடில் இருக்குது, அதுவும் தமிழ் ஏரியாவில் சுஜி சலூனுக்கு பக்கத்தில். என்னன்னு சொன்னால் நாங்கள் மட்டும் இங்கே சாப்பிட்டு போனால் சரியில்லை. பிள்ளைகளுக்கு வேண்டி கொண்டு போகத்தான் போகணும். அதுக்காகத்தான் நாங்கள் சமோசா, சிக்கன் பர்கர், சிக்கன் பீன்ஸ் இது பிள்ளைகளுக்காக வேண்டி கொண்டு போகிறோம். 2 in 1 மாதிரி உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள். நீங்கள் இங்கே வந்து சிக்கன் பீன்ஸ், சிக்கன் இதுகள் பண்ணணும் வந்தாலும் நீங்கள் வேண்டலாம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ. எனிவே நாங்கள் வெரி ஹாப்பி. இங்கே எல்லா சாப்பாடும் நல்லா இருக்குது. எங்களை ரிவ்யூ படி நாங்கள் பிரியாணியோ சிக்கன் பீன்ஸ், சிக்கன் ஃப்ரை எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்பெஷலாக 299 சிக்கன் பிரியாணி தான் எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. சீப் ப்ரைஸோட நல்லா இருக்குது. தேங்க்யூ. நீங்களும் இந்த கடைக்கு வந்து சாப்பிட்டு உங்களோட கொமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். லவ் யூ காய்ஸ்.